அதுக்கு இராணுவத்தை நான் கொடுக்க போறேன் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தார். இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ இன்றைய நாளில் நாங்கள் 8000 பேரை காசா பீஸ் கவுன்சிலுடைய போர்சஸுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு இது தொடர்பாக நெத்தன்யாகுனுடைய அமெரிக்க பயணம் என்பது ராஜதந்திர ரீதியாக பெரும் அழிவை உண்டாக்கும் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட 123வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த அப்டேட் வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையினுடைய நகரங்களின் பகுதிகள் மீது இஸ்ரேல் இராணுவ குறைப்பை மேற்கொண்டு அந்த பகுதிகள் மேல குடியேறிகளுக்கான பலத்தை அல்லது அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் மேற்கு கரையினுடைய வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது, அந்த பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை பல மேற்கு நாடுகளும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே காசாவில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஆயிரக்கணக்கான சகோதரர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சி பாலஸ்தீன அதிகார சபைக்கு எந்த விதமான அதிகாரங்களையும் கொடுக்காமல் முழுவதுமாக வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் மேற்கு நாடுகளுடைய அதே போன்று வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள் காரணமாக நீங்க முழுவதுமாக இராணுவத்தை குவிக்கிறீங்க, வெஸ்ட் பேங்க்ல இராணுவத்தை நீங்க குவிக்க கூடாது என்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல தான் இப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து குடியேறிகள் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடைமைகளை பறித்து, இடங்களை பறிச்சு, வீடுகளை எல்லாம் உடைச்சி அந்த இடத்தை கைப்பற்றிக்கிறவாங்கல்ல, இவங்களுக்கு பேர் குடியேறிகள் என்று சொல்லுவாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை இப்படித்தான் கைப்பற்றியது. தற்போது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை நகரங்களுடைய பகுதிகளையும் இப்படித்தான் கைப்பற்றுகிறது. அப்படி கைப்பற்றுகிற சாதாரண மக்கள் இருப்பாங்களே, யூதர்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட வெப்பனை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீ வேண்டியதை பண்ணிக்க, அரசாங்கம் எதுவும் பண்ணிச்சின்னு எல்லாம் சொல்லிடாத, நீ பண்ணினதா சொல்லிக்க என்கிற விதமாக தற்போது அவர்களிடத்தில் ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய சூழலும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களையும் நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்கிற இஸ்ரேலுடைய உயர்ந்தபட்ச திட்டத்தினுடைய சூழ்ச்சியினுடைய ஒரு அங்கமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழல்ல தான் ரஃபா பார்டர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரஃபா பார்டர் திறக்கப்பட்டதுல இருந்து இதுவரைக்கும் 307 பேர் மாத்திரம்தான் காசாவில் இருந்து ரஃபாவை கடந்து ஈஜிப்ட் பக்கமும், ஈஜிப்ட்ல இருந்து ரஃபா பார்டரை கடந்து காசா பக்கமும் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மொத்தமாகவே வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். 300க்குள்ள உள்ள ஒரு குழுவைத்தான் அவர்கள் இதுவரைக்கும் அனுமதித்திருக்கிறார்கள், அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க. ஆனா ஒப்பந்த பிரகாரம் ஒரு நாளைக்கு 200 பேர் அவங்க வெளியேற்றணும் என்று சொல்லித்தான் அறிவிச்சிருந்தாங்க. அந்த 200 பேர்லையும் 50 பேர் ஈஜிப்ட்ல இருந்து காசாவுக்குள்ளையும், காசாவுல இருந்து 150 பேர் வெளியிலையும் அனுப்பப்படுவார்கள் என்கிற நிலையில தான் இதுவரைக்கும் ரஃபா பார்டர் 1 வீக்காக திறந்திருக்கிறது. இந்த நிலையிலையும் அவர்கள் 300 பேரை தான் உள்ளே வெளியே என்று மொத்தமாக அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். காசாவுக்குள்ள 22,000 நோயாளிகள் அவசர சிகிச்சை வேண்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கான அவசர சிகிச்சையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இஸ்ரேல் ஒரு நுணுக்கமான ஒரு அழிவை காசா மேல மேற்கொண்டு வர்றாங்க, பாலஸ்டைன் மேல. அது என்னன்னு சொன்னா, ரஃபா பார்டர் வழியாக காசாவுக்குள்ள வர்றவங்க அல்லது காசாவுல இருந்து ரஃபா பார்டர் வழியாக ஈஜிப்டுக்குள்ள போகக்கூடியவங்க, இந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, பாலஸ்தீன மக்களுடைய பாஸ்போர்ட் இருக்குதா இல்லையா, இந்த பாஸ்போர்ட்ல ரஃபா பார்டரை கடக்கும் போது முன்ன என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பாலஸ்டைன் அத்தாரிட்டியினுடைய சீல் அடிப்பாங்க, பாலஸ்தீன அரசாங்கம் அப்படின்னு சொல்லி. பாலஸ்டைனை ஒரு தனி நாடாக சர்வதேசம் UN ஏத்துக்கிடுச்சா இல்லையாங்கிறது 2வது. ஆனா அந்த சீல்ல என்ன இருக்கும்னு கேட்டா, பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தை தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா,
அமைதி கவுன்சில் என்கிற சீலத்தான் அடிக்கிறாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுடைய பாஸ்போர்ட்ல. பாலஸ்தீன அமைதி கவுன்சில், பீஸ் கவுன்சில் என்கிற வார்த்தை தான் அடிக்கப்படுகிறதே தவிர, சீலாக அடிக்கப்படுகிறதே தவிர, பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தையை இஸ்ரேல் நுணுக்கமாக இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. எனவே பாலஸ்தீனர்களுக்கு உரிமை வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் போராடக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தையையே தூக்கிட்டு பலஸ்டைன் பீஸ் கவுன்சில் என்கிற வார்த்தையை தான் பாஸ்போர்ட்ல முத்திரையாக இஸ்ரேல் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களில் 7 அப்பாவி சகோதரர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 48 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்குள்ள ஒரு அமைதி கவுன்சிலை உண்டாக்க போறேன், அதுக்கு இராணுவத்தை நான் கொடுக்க போறேன் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தார். ஒரு பீஸ் ஃபோர்ஸஸ் காசாவுக்குள்ள வரப்போறாங்க என்று சொல்லியிருக்கும் போது இதற்கு சில நாடுகள் ஒத்துப்போகின்றன, சில நாடுகள் முடியாது என்று மறுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ இன்றைய நாளில் நாங்கள் 8000 பேரை காசா பீஸ் கவுன்சிலுடைய ஃபோர்ஸஸுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. மொத்தமாக நாங்கள் 20,000 பேரை தருவோம், முதல் கட்டமாக 8,000 பேர் இப்போதே தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி சுஃபியாண்டோ அறிவிச்சிருக்கிறார். 8,000 பேரை கொடுக்கிறது மட்டும் இல்லை, அமெரிக்க அதிபருடைய பீஸ் கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக மாறணும்னா $1 பில்லியன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் ஒப்படைக்கணும். இந்த $1 பில்லியன் கொடுத்து நாங்கள் 8,000 இராணுவத்தையும் தர்றோம், உங்களை யாரா இதெல்லாம் கேட்குறா, யார் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்றான்னு கேட்குற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் தான் அமெரிக்க அதிபர் வசூலுக்காக அவன் பணத்தை எடுத்துக்கிறதுக்காக பண்ணுறான்னா, இந்தாக்களும் போய் நான் $1 பில்லியன் தந்துடுறேன், எங்களையும் அதில் சேர்த்துக்க, 8,000 இராணுவத்தை வேற தர்றேன் பாலஸ்தீன மக்களுக்குள்ள உள்நாட்டு யுத்தத்தை உண்டாக்குறதுக்காக அமெரிக்கா போடுகிற திட்டத்தில் ஒரு படியாக இருக்கக்கூடிய இந்த அமைதியாக்கும் படை என்கிற லிஸ்டுக்குள்ள இந்தோனேஷியாவும் தன்னுடைய இராணுவத்தை அனுப்புவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக அவசர பயணமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு செல்கிறார். நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவிலையும் அதை நம்ம சொல்லி இருந்தோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய இந்த சந்திப்பு என்பது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த பீஸ் டாக்குக்கு இடையில வரக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோட சண்டையை தவிர்க்கிற மாதிரியான காட்சிகள் நம்ம இப்ப கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது. அவசரமாக கப்பல்கள் வந்தாலும் அமெரிக்க அதிபர் பின்வாங்கி இருக்கிறார். சண்டை வேண்டாம், அவங்க ஒரு நியூக்ளியர் எக்ரிமெண்ட்டுக்கு வந்தால் போதும், ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு வந்தால் போதும் என்று அமெரிக்க அதிபர் நினைக்கும் போது எப்படியாவது அமெரிக்காவையும் ஈரானையும் ஒரு சண்டையில மூட்டி விட்டுறணும், ஈரானை ஈராக்கு மாதிரி அல்லது ஆப்கானிஸ்தான் மாதிரி நாசமாக்கிறணும், ஒரு பெரிய சண்டை வந்து ஈரான் அதுல தோத்து போய் மொத்த அதிகாரமும் அமெரிக்காவிடத்துல வரணும், மத்திய கிழக்குல எந்த விதமான அதிகாரம் மற்றவர்களாக அரபு இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும், மொத்த அதிகாரமும் இஸ்ரேலிடத்தில் இருக்கணுங்கிறதான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைக்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்காக நேரடியாக போகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இது தொடர்பாக நெத்தன்யாகுனுடைய அமெரிக்க பயணம் என்பது ராஜதந்திர ரீதியாக பெரும் அழிவை உண்டாக்கும் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஏன்னா நம்ம ராஜதந்திர ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது சமாதானத்தை நோக்கி நம்ம போகிற போது திடீரென அமெரிக்காவை சூழ்ச்சி பண்ணி குழப்பி விட்டு எப்படியா சண்டை உண்டாக்குறதுக்கு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. இப்படி நினைப்பது ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய பிளவை உண்டாக்கும் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கிறது மட்டுமல்லாம அப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சண்டையை எதிர்கொள்வோம் என்பதை மீண்டும் இன்றைய நாளிலையும் அவங்க உறுதிப்படுத்தியிருப்பது மட்டுமல்லாம இன்றைக்கு ஒரு சேட்டலைட் இமேஜ் வீடியோஸை மேற்கு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அந்த இமேஜ் ஊடகத்தில் ஈரான் எவ்வளவு தூரம் ஆயுத பலத்தில் முன்னேறிக்கிட்டே போறாங்க என்பதை மீண்டும் தெளிவூட்டும் விதமாக அது அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய கஹார் 313 என்கிற வகையான ஒரு விமானம், இந்த விமானம் F-35 விமானங்களுக்கு நிகராக ஈரான் தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அல்லது எதிரிகளுடைய இலக்குகளை துல்லியமாக அடையாளம் காண்பது, தாக்குதல் நடத்துவது, ரேடார்ல சிக்காமல் பயணிப்பது என்கிற உயர் தொழில்நுட்பங்கள் அதிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழல்ல குறித்த சேட்டலைட் இமேஜ்ல அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை ஈரான் விமானம் தயாரிக்கும் ஒரு தளத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. எனவே ஈரான் ஒரு யுத்தம் என்று வந்தாலும்
வந்தாலும் வராவிட்டாலும் F-35 விமானங்களை எதிர்கொள்ளும் விதமாக தானே தயாரித்த ஒரு விமானத்தை ஒரு யுத்தத்தில் அறிமுகப்படுத்தும் அல்லது அதற்கு முன்பதாக அறிமுகப்படுத்தும் என்கிற செய்திகளும் இந்த சேட்டலைட் புகைப்படங்களூடாக வீடியோக்களூடாக உலகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு முருகல் நிலை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழல், அதை பயன்படுத்தி எப்படியாவது ஈரானை அழித்து விட வேண்டும், ஈரானை முடிச்சு விடணுங்கிறதுல மிக உறுதியாக இஸ்ரேல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் அமெரிக்க அதிபர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. அதில் என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்கிற செய்திகளையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு இந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.